ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜின்கான ஒரு ஒன் ஷார்ட் ஆர் ஷார்ட்ஸ் எனக்கு தெரியல, சீரியஸாக தெரியல. கோ வித் த ஃப்ளோ தான். நான் கதையோட பேஸ் மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம்டா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? மேபி 2 or 3 எபிசோட்ஸ் வரலாம். ஸோ வழக்கம் போல் தான், வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நாமிக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீன்லேயே நீங்கள் தான் ஜின்னோட ரூம்குள்ளே போயிட்டு மாமா அப்படின்றீங்க. ஒரு நாக் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ள போகிறீங்க. அப்போது அவன் காண்டில், இப்போ என்னடி ஒரு மேனஸ் இல்லையா? ஒருத்தவங்க ரூம்குள்ளே வரும்போது கதவு தட்டணும், அதெல்லாம் தெரியாதா? என்ன மாமா நீ இப்படி கூப்பிட்டாதான் நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்க? மாமான்னு கூப்பிட்டாங்க, வேறு என்ன கூப்பிடுறது? டேஜின் அப்படின்னு கூப்பிடுவா? வாய் இருக்குல்ல, இந்த வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக அவங்க லிப்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க பக்கத்தில் காமிக்கிறீங்க. அவன் வாயிலே ஒன்று போட்டு முதல்ல இங்கே வந்து கிளம்பு. என்ன மாமா நீ ஒன்று ஆசையாக கிளம்பு லூசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போயிட்டீங்க. ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் ஜின்னுக்கு கசின், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. லைக் பக்கத்து வீடு அந்த மாதிரி தான். ஓகேவா? உங்களுக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்கும். பட் ஜின்னுக்கும் பிடிக்கும், பட் காமிச்சிக்க மாட்டான், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி தான் மாமா வேறு யாருமே அதே முறை வந்தாலுமே நீங்கள் அப்படி கூப்பிட மாட்டீங்க. பட் ஸ்டில் இவங்கன்னா மட்டும் ஸ்பெஷல். பிகாஸ் ஜின் மேலே க்ரஷ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாகவும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால மாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டுருப்பீங்க. பேக் டு தி ஸ்டோரி. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி துரத்து விட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் அதான் பேசலாம்ல. ஒரு வேளை நம்ம ரொம்ப பண்ணுறோமோ? நம்ம அம்மா தானே இப்படி தான் பண்ணுவோம். இப்போ அதான் தெரியுமே அவருக்கு. அவனுக்கு இருக்குது. நைட்டு சாப்பிட எங்கே தானே வருவேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்ட்றீங்க. இப்போது அப்படி டின்னர் டைம். உங்கள் வீட்டில் யூஸ்வலாக ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னா, ஒரு நாள் டின்னருக்கு வந்து அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க, இன்னொரு நாள் டின்னருக்கு அங்கே போவீங்க. ஒரு சில டைம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு லிட்டில் எப்படி சொல்கிறது, டிப்பிக்கல் இல்லைனாலும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போது ஜின் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டு டின்னருக்கு வந்திருக்காங்க. அப்போது எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஜின்னுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு ஜின்னோட தைஸில் ஒரு பிஞ்ச் கொடுத்துட்றீங்க. அவன் வந்துட்டு வலியில் லைட்டாக ஹிஸ் பண்ணுறான். ஹிஸ்னால் சத்தம் கொடுக்குறான். ஓகேவா? சாரி, என்னோடய லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வயன் மாமா, என்ன எப்போ பார்த்தாலும் என்னை துரத்திட்டே இருக்கல, அதுக்கு என்ன? அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? எந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு விவசாயே இல்லையா? இல்லை, நீ சொல்லு, எதுக்கடி கத்துற? என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் ஒழுங்காக சொல். உனக்கு என்ன பிடிக்குமா? அதனடி செகண்ட் ஆப்ஷனும் உனக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவியா? உனக்கு பிடிக்காதுன்றதெல்லாம் சாய்ஸ்லேயே இல்லைம்மா, பிடிக்க மாட்டேன்னா சொல்லு. அதான் சாய்ஸே இல்லைல்ல. அப்போ பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது, அதுதான் சாய்ஸ்லேயே இல்லையே. அட்டிங்க டென்ஷன் ஆகாது இல்லை, ஏதாவது பண்ணிவிடு. அதுக்கு தானே நானும் வெயிட் பண்ணுறேன். மண்டிலே ஓங்கி ஒரு கொட்டு. எல்லோரும் உங்களையும் சின்ன தான் பார்க்குறாங்க. ஏண்டா அவ்வளோ போட்டு அடிக்கிற? பாருங்க அத்தை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறாரு. நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் செல்லம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே செல்லம். பிகாஸ் நீங்கள் தான் ஒரு எப்படி சொல்கிறது, கடைக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, கடைசி குழந்தை வீட்டில். அதனால் வந்து எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப செல்லம். ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே எல்லோரும் இருக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸாலையும் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் செல்ல பிள்ளை. ஓகேவா? உங்களை ஏதாவது சொன்னால் ஆளுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. அது எப்படி நீ என் பொண்ணை சொல்வ, அது எப்படி என் மருமகளை சொல்வ அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ இப்போ ஜின்னை எல்லோரும் டார்கெட் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
சரி சரி இப்போ என்ன சாரி கேட்கணும் தானே, சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டப்புன்னு எழுந்து போயிடுறான். டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிடுறாங்க. பட் ஆனால் அவன் கிளம்பி போயிடுறான். இதே மாதிரி தான் நீங்கள் அவங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போது காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் ஜின் வந்து ஒர்க் பண்ணுறான். ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும் ஹார்ட்லி 3 or 4 years டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா, வயன்மா என்னப்பா வண்டி, அப்பா சாரிடா இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸில் போறியா, அப்பா போப்பா இங்கே பாரு நான் இவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ரெடியாக இருக்கேன், நான் பஸ்ஸில் போனேன்னு வச்சுக்கோ என் ஷால் ஒரு பக்கம் என் முடி ஒரு பக்கம் போயிடும், நான் பஸ்லலாம் போகல ப்ளீஸ்ப்பா. வண்டி இல்லைடாமா நான் என்ன பண்ணுறது, சரி நான் கேப்லாம் வேண்டாம். கேப்லேயும் அனுப்ப மாட்டேறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு பயம், மற்றவங்களாம் கேப் யூஸ் பண்ணலையா? ஆமாம் நான் பெற்று வச்சுருக்கிறது ஒரே பிள்ளை, அதையும் கொடுத்துட்டு நான் ரெடி பண்ணுறது, போமா இப்போ நான் எப்படி போகிறது, நான் பஸ்லலாம் போகல. சரி இரு நான் போய்ட்டு ஜின்கிட்ட பேசுகிறேன். பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் கால் பண்ணி இந்த மாதிரி வயனை ட்ராப் பண்ணிட்டுரு அப்படின்னு கேட்கோன்னே ஃபஸ்ட்டு ஜின்னு தான் சொல்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும் வழக்கமான விஷயந்தான். பிகாஸ் நீங்கள் சரியான ஒரு தொல்லை, நீங்கள் ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, நான் ஸ்டாப் சாட்டர் பாக்ஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அவனை சுரண்டிக்கிட்டே இருப்பீங்க, மாமா இது மாமா அது மாமா இது அப்படின்ட்டு. அவன் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவான், அவனோட பேஷன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அவன் மார்னிங்கே வந்து ஆஃபீஸ் போகும்போது என் மூடை ஸ்பாயில் பண்ணிவிடுவா அப்படின்னே சொல்கிறான். பட் உங்கள் அப்பா ப்ளீஸ்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் வீட்டு வாசலில் பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்களும் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் டாட்டா பை சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு கிளம்புறீங்க. வெளியே போய் வேகமாக ஏறி உட்கார போகிறீங்க. அதுக்குள்ளே ஜின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து இங்கே நின்று, என்னம்மாம்மா பேக் கொடு. ஓ முன்னாடி பேக்கை நம்ம 2 பேருக்கு நடுவில் வைக்கிறேன். எதுக்கு? வையே சரியான அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக்கை தூக்கி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. என்னது இது என்ன உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். பிகாஸ் நீங்கள் டபுள் சைட் போட்டு உட்காந்துருப்பீங்க. பொண்ணா அடக்கடக்கமாக சிங்கிள் சைட் போட்டு உட்காரு அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லுவான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. நான் இப்படி தான் இஷ்டத்துக்கு உட்காருவேன் அப்படின்ற மாதிரி. அதனால தான் உங்களுக்கு நடுவில் பேக்லாம் வைக்க சொல்லுவான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பான் எப்போயுமே. உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி தான் எப்பயும் பண்ணுறான். ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கரை கட் பண்ணிவிட்டு அப்படி போகிறான். உங்களுக்கு சரியான மாங்காவாக இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை திட்டிக்கிட்டே தான் வரீங்க. வர வழியிலையும் திட்டினாலும் சரி திருப்பி ஏதாவது பேசிகிட்டே தான் இருக்கீங்க அவங்ககிட்ட. மாமா இப்படி நடந்தது, காலேஜில் அப்படி நடந்தது, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவனை கேட்க வச்சு டயர்ட் ஆகிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசி டயர்டாகவே இல்லை, அப்படி பேசிகிட்ருக்கீங்க. அவனும் சொல்லு வேறு வழி கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வரான். ஒரு வழியாக காலேஜும் வந்துடுச்சு, அப்பா தொல்லை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விடுறான். நீங்களும் சரி மாமா டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு கை நீட்டியே கிட்ட போகிறீங்க. என்னண்ணா ஹக்கு இதெல்லாம் புது பழக்கம். நான் எப்பயும் அப்பா இருந்தால் ஹக் பண்ணிட்டு தான் கிளம்புவேன், அது உங்கள் அப்பா கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு திரும்பி பார்க்காம போய்ட்றான். உங்களுக்கு செம்ம கண்டு நீங்கள் பின்னாடி இருந்தால் அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்புறமா காலேஜுக்குள்ளேயும் போய்ட்றீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் திருப்பி டின்னர். உங்கள் வீட்டில் எல்லோரும் கேதரியாக இருக்காங்க. இன்றைக்கி ஜின்னோட அம்மா உங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போது ஜின்னோட அம்மா ஏன் நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள். நான் உனக்கு கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அட சொல்லுமா. அது நம்ம ஜின்க்கும் வயனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஜின்னோட அம்மா கேட்குறாங்க. இதில் என்னம்மா இருக்குது? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தான் கல்யாணம் பண்ணுவோம்.
அண்ட் ரிலேட்டிவாகவும் ஆகிட்டோம். இப்போது அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜின்னோட அம்மா, இல்லை வயனோட அப்பாக்கிட்டேயும், ஆட நீ என்னம்மா நம்ம வயனப்பா பற்றி தெரியாதா, அவர் அதெல்லாம் ஓகே சொல்லிடுவார், எங்களுக்கும் ஜின்னை பற்றி நல்லா தெரியும், நல்ல பையன், நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா பார்த்துப்பான், உங்களை பற்றியும் தெரியும், ஸ்வீட், பையனை ரொம்ப பிடிக்கும், ஸோ நல்லா பார்த்துப்பீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வயனோட அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு சொல்கிறாங்க. ஜின்னோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி, பிகாஸ் ஜின்னோட அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். லைக் தே ஆர் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், பட் எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, ஓகேவா. அவங்களும் வந்து கசின் அப்படின்னா, கசின் கூட நம்ம எப்படி இருப்போம் யூஸ்வலாக, ஒரு ஃபன்னி கசின் அந்த மாதிரி. அவங்களும் ஒரு செம்ம வைபு, ஜாலியாக இருப்பாங்க. பட் ஒரு பேரண்ட்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்க இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மேட்டர் வயனோட அப்பாக்கிட்டேயும் போகுது, ஜின்னோட அப்பாக்கிட்டேயும் போகுது, எல்லாருக்குமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஜின்கிட்ட இந்த மேட்ரு வருது. அப்போது நீங்கள் ஆர்வமாக உட்காந்துட்ருக்கீங்க, ஏன்னா வந்து அந்த ஃபேமிலி கேதரிங் அப்போது அந்த டேபிளில் தான் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டின்னர் டேபிளில் ஸோ ஜின்கிட்ட கேட்கும்போது ஜின் வந்துட்டு சைலண்ட்டாகவே சாப்பிட்டுட்டே இருக்கான், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அவன் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஜின்னோட அம்மா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, என்னடா நாங்கள் இங்கே ஒருத்தவங்க பேசிகிட்ருக்கோம், எங்கேயாவது மதிக்கிறியா, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க, அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லணுன்னே ஜின் டப்புன்னு அந்த டேபிளில் தட்டிட்டு அவன் எழுந்து வேக வேகமாக ரூம்க்கு அவன் வீட்டுக்கு போய்ட்றான். எல்லாருக்குமே இங்கே ஒரு மாதிரி எடுத்து, என்னடா இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜின் என்னதான் அவனுக்கு எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுவான், அந்த பாண்ட் கட் ஆகக்கூடாது, நம்ம இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. ஹீஸ் அ மெச்சூர்ட் பர்சன் ஆக்சுவலி. பட் இப்படிலாம் நடந்துக்கும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரி, என்னடா இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வயனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது கொஞ்சம் அப்செட் ஆகுது. ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அவன் வந்து அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டின்னருக்கு அப்புறம் அப்படி அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்களும் இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கண்டுக்கல, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஜின் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியும். அதனால நீங்கள் வந்துட்டு ஜாலியாக தான் இருக்கீங்க. இப்போது ஜின்னோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஜின்னோட ரூம் நாக் பண்ணுறாங்க. அப்போ ஜின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா அப்படின்னு கேட்குறான். என்னடா இது, என்ன பழக்கம் இது, அப்படி எழுந்து வர, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நாங்கள் இப்படி தான் வளர்த்தோமா உன்னை ஜின், ஒரு மேனர்ஸ் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவியா ஒரு சுச்சுவேஷன், உனக்கு பிடிக்கலனாலும் நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, இஸ் தட் அ பிஹேவியர் தட் வி டீச்ட். எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஜின்னை. ஜின் எதுவுமே சொல்லாமல் ஹெட் டவுன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே தான் இருக்கான். வாயை திறந்து பதில் சொல்லு, என்ன, ஏன் அப்படி எழுந்திரிச்சு வந்த, உனக்கு வயனை பிடிக்கலையா, இல்லை மேரேஜ் பிடிக்கலையா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜின்னோட அப்பா அவங்க அம்மாவோட ஷோல்டரில் கை வச்சு, பொறுமையாரு அப்படின்ற மாதிரி கெஸ்டர் பண்ணுறாரு. அப்புறம் ஜின்னோட அப்பா ஜின்கிட்ட பேசுகிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டேல, சொல்லு என்னாச்சு, வேறு யாராவது லவ் பண்ணுறியா. அதெல்லாம் இல்லைப்பா, வயன் வேண்டாமா பா, வயன் என்னை விட 4 வருஷம் சின்ன பொண்ணுப்பா. டீ, உன்னை விட பெரிய பொண்ணாக இருந்தால் யோசிக்கலாம்டா, சின்ன பொண்ணு தானே பா. எனக்கு என்னை விட சின்ன பொண்ணாகவும் இருக்கக்கூடாது, பெரிய பொண்ணாகவும் இருக்கக்கூடாது, என் ஏஜுக்கு இருக்கணும். அப்போனா உன் கிளாஸ்மேட்ஸில் தான் யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். டீ, என்னடா ஏதோ வித்தியாசமாக பேசிகிட்ருக்க, இதெல்லாம் ஒரு ரீசனா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா. இதை பாரு, இந்த மாதிரி கண்டபடி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. உண்மையான ரீசன் என்னம்மா, இதுதான் மாதிரி ரீசன். அவளுக்கு மெச்சூரிட்டியே இல்லைம்மா, குழந்த மாதிரி இருக்கா இன்னும், சும்மா மாமா மாமா மாமான்னு. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன வில்லேஜ்லேயே இருக்கோம், சும்மா மாமா மாமா. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது, அவளோட அந்த ஆட்டிடியூட், ஹைப்பராக பிஹேவ் பண்ணிட்டு எனக்கு அது பிடிக்கவே வேணுமா.
டேய் உண்மையை சொல்லு, உனக்கு வயனை பிடிக்காது? மா எனக்கு வயனை எப்படி சொல்கிறது, அது ஒரு சில டைம் பிடிக்குமா அவள் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறது. அப்புறம் என்னடா, ஆனால் அதே தான் நான் குறையாகவும் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அதுதான் நாங்களும் கேட்குறோம். உனக்கு புரியுதா? உனக்கு பிடிச்ச விஷயமே எப்படி ஒரு குறையாகும்? அம்மா அது எல்லா இடத்துலையும் சூட் ஆகாது. அவளுக்கு எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எதுவுமே தெரியல. இன்னும் அவள் இம்மெச்சோராக தான் இருக்கா. சைல்டிஷ்ன்றது வேறு, இம்மெச்சோர்ன்றது வேறு. எனக்கு ஒரு மெச்சோர்டான பொண்ணு என்ன ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் அவளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன அவள் ஹேண்டில் பண்ணணும், என்னை அவள் கைட் பண்ணணும், என் கூட நடக்கணும். என்னோடய லூஸில் அவள் என்னை கன்சோல் பண்ணணும். என்னோடய லூஸில் என் கூட சேர்ந்து உட்காந்து அழுதுட்ருக்கக்கூடாது. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆஃபு. இவன் என்னடா இப்படி புதுசாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஜின்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. உங்களை யாரும் இது வரைக்கும் இம்மெச்சோர் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப மெச்சோர் பண்ண. ஆனால் ஜின் முன்னாடி மட்டும்தான் இப்படி இருப்பீங்க. நீங்கள் உங்களோட பேசுகிற டோன் எல்லாமே ஜின்கிட்ட தான் மாறும். பிகாஸ் ஒரு கம்ஃபர்டபுள் பர்சன்கிட்ட நம்ம அந்த மெச்சாரிட்டி அதெல்லாம் மறந்துடும். கரெக்டாக நம்ம ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஜின்கிட்டையும் இருந்தீங்க. பட் அவனோட பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் வரைக்கும் லைக் டில் நவ் உங்களுக்கு தெரியல. இப்போ தான் நீங்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் டியர்ஸ் நிற்கிது. டே என்னடா இதெல்லாம் ஒரு ரீசன்னு மா ப்ளீஸ். எனக்கு அவளுக்கு கண்ணில் படிக்கிறது இஷ்டமே இல்லை. சும்மா குழந்தை பின்னாடி ஓடிட்டுருக்க மாதிரி என்னால் அவள் பின்னாடி தான் ஓடிட்டுருக்க முடியாது. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ரூம்குள்ளே போய்ட்றான். இவங்க 2 பேரும் மாறி மாறி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க டியரி ஐஸோட. ஃபைன்மா டீ எப்போ வந்த? பிடிக்கலையாத்த என்ன? டேய் அப்படிலாம் இல்லைடாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹக் பண்ண வராங்க. நீங்கள் ஹேண்ட் வச்சு ஸ்டாப் அப்படின்றீங்க. இல்லத்த எனக்கு இது வரைக்கும் யாரும் இப்படி என்ன சொன்னதே கிடையாது. நான் ஒன்றும் இம்மெச்சோர்ட் கிடையாது. நம்ம அவர்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கேன். ஏன்னா நான் அவர்கிட்ட சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணேன். அதனால மட்டும்தான் இப்படி இருக்கேன். மற்றபடி இம்மெச்சோர்ட் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அதெல்லாம் கிடையாது. அவரை விட நான் மெச்சோர்ட் தான். சாரி அவர்கிட்ட சொல்லிடுங்க சாரின்னு. இனிமேல் அவரை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ மாமான்னு சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட சொல்லிடுங்க. பாரு டிவைன் அத்தை ப்ளீஸ், நான் உங்கள் மேலெலாம் கோவமாக இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே உங்களுக்கு டியர்ஸ் தானாக ஃப்ளோ ஆகுது. நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் பார்த்து உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்றாங்க. எப்படியாச்சு என்ன திட்டானா? அதுக்கேண்டி இப்படி மூஞ்சி வச்சுருக்க? எப்பயும் வழக்கமாக நடக்கிறது தானே. பையனை உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என்னாச்சு? அதனாலம்மா நான் ரூமுக்கு போகிறேன். ஏய் இங்கே வா, என்னாச்சு? நான் ரூமுக்கு போகிறேன் ப்ளீஸ். என்னடி நான் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னேன், விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களோட அந்த அது வந்து இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படி கத்திட்டு போகிறா அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது.
என்னடா இவ இப்படி இருக்கா. ஏன்னா யூஸ்வலாக ஜின் என்ன தான் திட்டினாலும் கழுவி ஊற்றினாலும் நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே கண்டுக்காமல் பின்னாடியே தான் திருப்பி மாமான்னு சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போ என்னடானா இப்படி பேசுகிறீங்க. எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே உங்களோட கோவத்தை காமிக்க மாட்டீங்க. தட் இஸ் வாட் மெச்சாரிட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவே இல்லை, உனக்கு எதுவுமே தெரில, நீ ஒரு லிட்டரலாக ஒரு மக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற போது உங்களோட ஈகோ அங்கே க்ராஷ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அழுகிற ஸ்டேஜ்க்கு இவ்வளோதான் நீ என்னை புரிஞ்சு வச்சுருக்கியா, அதுவும் வந்துட்டு ஜஸ்ட் 4 வருஷம் ஏஜ் கேப் இருக்குன்றதுக்காக நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவ்வளோதானா நீ அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சிருந்த ஒரு ஜின் வேறு, இவன் இப்படி பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம டிசிஷன் தான் தப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அண்ட் அட் த சேம் டைம் இட் ஹர்ட்ஸ் யூ. அவரோட வார்த்தை எல்லாமே வந்துட்டு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் ரூமுக்கு போய் பயங்கரமாக அழறீங்க. உங்களை நீங்களே கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் முடியல. நெக்ஸ்ட் டே காலேஜும் போகல. ஜின்னுக்கு இந்த விஷயம் நீங்கள் அவன் பேசினதை கேட்டீங்க, இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவன் எதையுமே பெருசாக மைண்ட் பண்ணிக்கவும் இல்லை. நீங்கள் யூஸ்வலாக மார்னிங் காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜின்னோட வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்புவீங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் போயிடுவீங்க. மார்னிங் போக முடியலனாலும் ஈவினிங் கண்டிப்பாக போயிடுவீங்க. அவன் மார்னிங் பார்க்குறான், நீங்கள் வரவே இல்லை. ஏன்னா இவளை காணோம், டார்ச்சர் பண்ண வந்துடுவாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் வரல. சரி ஓகே, தொல்லை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பி போய்ட்றான் ஆஃபீஸ்க்கு. ஈவினிங் வீட்டுக்கு வரான், அப்பயும் நீங்கள் வரல. ஸோ அவனுக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவன் அவங்க அம்மா கிட்டே போய் ஏமா வயன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜின், மா என்கிட்ட பேசாத ராணி. மா என்னம்மா அவளுக்காக? என்னடா அவளுக்காக? என்ன அவளுக்காக? என்னடா சொன்ன நீ? என்கிட்ட பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. அம்மா என்னம்மா? புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? நீ தான்டா இது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற. இதெல்லாம் ஒரு ரீசனாடா? அவள் இம்மெச்சோர்னு நீ எப்போ பார்த்த? எப்படா பார்த்த? சரி, நான் ரூமுக்கு போகிறேன், ஒரு நிமிஷம் நில்லு ஜின், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய்ட்றான். அதோட அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வருது. என்னடா இவங்க இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் வரவே இல்லை, அதையும் அவனை மறந்துடுறான். ஸோ அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ அவ்வளோதாண்டா, மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.